what's up guys, welcome back to another video. நான் கோமாளி மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி GoPro வச்சு தான் வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'm gonna fix my car. அதாவது வால் கவர் gasket leak. இது வந்து ஒரு மாதமாக இருந்துச்சு. இது வந்து டிப்பிக்கல் BMW ப்ராப்ளம். இது வந்து எல்லா BMW கார்லேயும் வரும். எனக்கு வந்திருக்கு. ஸோ இதை நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டே இருந்தேன். அதனால் இன்றைக்கி தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட் வரப்போகுது. ஈவெண்ட்டில் ஒரு பிளானு, அதுக்காக நான் வண்டியை ரெடி பண்ணி தான் ஆகணும். அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் கோச்சிக்காதீங்க, நான் கார் கண்டென்ட் போடுறேன், ஆல்டர்னேட்டிவாக போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ hope you guys enjoyed. So let's get this started and I'll try to finish it as soon as possible. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ரு என்னென்னா, இந்த கேபின் ஃபில்ட்ரு எடுக்கணும். ஏன்னா நான் அந்த கவர் ஃபுல்லாத்தையும் எடுக்க போகிறேன். அதனால் இந்த கேபின் ஃபில்ட்ரு எடுத்துட்டுனா ஒவ்வொரு போல்ட்டு இருக்குது பாருங்கள், இங்கே போல்ட்டு, அப்புறம் உள்ளே கொஞ்சம் 2 போல்ட் இருக்குது, அதையும் அவுத்துட்டுனா அப்படியே ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதனால் கேபின் ஃபில்டரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். நான் அவுத்து உள்ளே இருக்க கேபின் ஃபில்டரை எடுத்துட்டேன். அப்படியே எடுக்க ஆரம்பிச்சோன்னா இங்கே கிளிப்ஸ் இருக்குது, இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்க, அப்படியே இதுக்குள்ளே இந்த ஒயர்லாம் போகும். ஒயர் ஹார்னஸ் அப்படியே ஒருத்தர மாதிரி வரும். அங்கே கீழே போல்ட்ஸ் இருக்குது, ஒரு 3 இருக்குது, T30 நினைக்கிறேன், 4 இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் டூ தட். பர்ஃபெக்ட். இவர்களை இப்படி ஓரமாக வச்சுட்டுனா அந்த போல்ட் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடணும், தொலையக்கூடாது. இது அவுக்கலாம், ஆனால் அதுக்கு பேட்ரி ரிமூவ் பண்ணணும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹைலி ரெக்கமெண்டட் டு ரிமூவ் த பேட்ரி. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரே கிரவுண்ட் கேபிள் மட்டும் அவுத்துட்டா போதும், அது வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் தவறி தெரியாமல் ஏதாச்சும் பட்டுச்சுனாலும் உள்ளே அந்த கனெக்ஷன் வந்து பேட்ரிக்கு காருக்கு தான் ஆகாது. அதனால் அவுத்துரும். சும்மா அதெல்லாம் ஒன்றாகாது. கையெல்லாம் அப்படியே ஜாலியாக வைக்கலாம். அவுத்துட்டுனா செய்ய அவ்வளோதான். அப்படியே வர மொத்தம் வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம மெயின் மேட்ருக்கு வருவோம். இதை அவுத்துருவோமா, 2 T30 தான் நினைக்கிறோம். அதுவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எஸ், T30 தான். இது ஒரு வாரமாக வச்சுருவோம். அடுத்தது இது எல்லாத்தையும் அவுக்க ஆரம்பிக்கணும். 10ஆம் நம்பர் சாக்கெட்டு ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டேன். யாரான் கொசு மருந்து அடிக்கிறான். இதுக்கு மேலே ஒரு கவர் இருந்துச்சுல்ல, அதை அவுத்து எடுத்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து போல்ட்டு, இங்கேருந்து ஒரு கவரையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்கிறதுலாம் காயில், இக்னிஷன் காயில், இது ஒவ்வொன்றுத்தையும் பிடிங்கி எடுத்தேன், கழட்டி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னதுன்னா, வேல் கவர் தான் ரிமூவ் பண்ணோம். இங்கே போல்ட்ஸு அங்கங்கே இருக்குது சுற்றி. கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எக்ஸ்டென்ஷன்லாம் போட்டு எடுக்கணும். அப்புறம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, ஆயிலெலாம் தெரிதா, இதெல்லாம் வந்து ஸ்பார்க் ப்ளக் கீழே தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்பார்க் ப்ளக்கு. அதில் வந்து ஆயில் ஸ்டாக்னன் ஆகிருக்கு. எல்லாத்தையும் எடுக்கணும் கொஞ்சம். சில இடத்துல இருக்குது, சில இதில் இல்லை. இதில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், கருப்பாக இருக்குது, அதெல்லாம் ஆயில், இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். டேவிட் ஒரு வீட்டில் போய் ரெடி பண்ணும்போது, வண்டிலாம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, அந்த ஏர் ப்ரெஷர் இருக்கும், நமக்கு அப்படி காற்று அடித்து கிளியர் பண்ணிடும். இந்த இடத்துலாம் ரக் போட்டுட்டு சுற்றி அப்புறம் அந்த ஏர் ப்ரெஷர் அடிப்பேன். எல்லா ஆயிலும் அப்படி தெரிச்சிட்டு வெளில வந்துடும், உள்ளே இருக்க எல்லாத்தையும் கிளியராக. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, ஒரு ஃப்ளாட் ஹெட் ஸ்க்ரூ ட்ரைவரில் ரக் மாட்டி நல்லா உள்ளே அமுக்கி எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ், பட் தட்ஸ் வாட் வி ஹேவ் டு டூ. என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. நல்லா அப்படி கீழே நல்லா போகுமான்னு தெரில. இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுன்னு தெரில, பட்டு நோ அதர் ஆப்ஷன். ப்ரெஸ்ஸாக எதுவும் யூஸ்ஃபுல் இல்லைங்க. பாருங்கள், ஆயிலே வர மாட்டேங்குது. எனிவே அதை நம்ம கடைசியில் அப்புறமா பார்த்துப்போம். அதுக்கு இப்போதைக்கு நம்ம இந்த போல்ட்லாம் எடுத்துருவோம். ஸோ இது கிரவுண்ட் கேபிளுங்க, இது 2ம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இதான் பாருங்கள், இது வந்து இக்னிஷன் காயில் ஹார்னஸ். இதுதான் இக்னிஷன் காயில் ஹார்னஸ். அதை ரிமூவ் பண்ணோன்னா இந்த இக்னிஷன் காயில் ஹார்னஸை எடுத்துடலாம். எடுத்துட்டுனா வேல் கவர் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ டைட்டாக இருக்குது. அந்த போல்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. சரி, இதுக்கப்புறம் என்னென்னா
இறங்கி கிளிப்பு இருக்கும் இங்கே உங்களுக்கு தெரியுதா, அது இங்கே கிளிப்பு இருக்குது. இந்த கிளிப்பை அப்படியே ஃப்ளாட்டட் ஸ்க்ரூ ட்ரைவரில் போட்டு அப்படியே தூக்கணும்னா வந்துடும் நினைக்கிறேன். இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிப்பு நவுத்துக்குன்னா இது அப்படியே வந்துடும். இந்த ஒயர் ஹார்னஸ் அவ்வளோதான், அதை எடுத்துட வேண்டியதான். ஓகே, ஸோ இது ஒயர் ஹார்னஸ். எவ்வளோ ஆயில் பாருங்க பா. இதை அப்படியே ஓரமாக அப்படியே எடுத்து வச்சுருவோம் இப்போதைக்கு. ஒயர் ஹார்னஸ் நவுத்துனால இப்போ பாருங்கள் நிறைய கேப் இருக்கீங்க. இந்த வேல் கவர் ரிமூவ் பண்ணுற போல்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது இது பாருங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லாம் கார்னரில் தூக்கி வச்சுருவானுங்க. எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்க போல்ட் மட்டும் ஒரு 3 இருக்குது, 1 2 4, அதை மட்டும் எடுத்துட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் முடிச்சிடலாம். இது வந்து என்னடா அது, கடைசி ஒன்றே இருக்குது சிசிவி. இது வந்து பிசிவின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். கிராங்க் கவர் வேல்வா என்னமோ ஒன்று மறந்து போச்சு, என்ன மறந்து போச்சு இது. ஆனால் இது என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியும். பட் எனிவே இப்போ நம்ம இதை ஓக்கணும். இது என்னன்ட்டு நான் அப்படியே கீழே போடுறேன் இதை பற்றி. ஓகே, எனிவே இது அவுத்தாச்சா. இப்போ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லா ஒயரிங்கும் ஓட்டு சென்சர் எல்லாத்தையும் அப்படி நவுத்தி வச்சுருவோம். இப்போ வந்து பொறுமையாக அப்படியே எடுத்தனா கேஸ்கெட் வெளில வந்துடும், ஹெட் கவரும். ஓகே, எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். பா கைஸ், அவ்வளோதான் கைஸ். பா இங்கே வருங்க எவ்வளோ ஆயில். ஓ இது நினைக்கிறேன் சிலிக்கான் அடிச்சு விட்டோம் கொஞ்சம். ஏன்னா ஸோ ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து கேஸ்கேட்டுங்க. இந்த கேஸ்கேட் வந்து அடிக்கடி பிஎம்டபிள்யூ காசில் மோஸ்ட் ஆஃப் தி பிஎம்டபிள்யூஸில் லீக் ஆகும். டிப்பிக்கல் ப்ராப்ளம். இது கேஸ்கேட் என்ன பண்ணணும்னா, இதுதான் என்ஜின் ஓகேவா, இது கேம் ஷாஃப்ட், இதுக்குள்ளே தான் இது இருக்கும் ஸ்பார்க் பிளக். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே தான் இன்ஜின் ஆயில் இருக்கும் ஊற்றினதுக்கப்புறம். ஸோ இங்கே தான் வந்து கேஸ்கெட்ஸ் இருக்கும். இந்த கேஸ்கெட் என்ன பண்ணணும்னா இந்த ஆயில் வெளில வராமல் தடுக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கிராக் ஆகி இல்லைனா கொஞ்சம் லூஸ் ஆகி உடஞ்சி கிழிஞ்சி போச்சுன்னா இது வந்து ஆயில் வெளில லூஸ் ஆகும், லீக் ஆகும். லீக் ஆரம்பிச்சுன்னா கம்மியாக ஆயில் இல்லாமல் போகும்போது இன்ஜினில் அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் இது. ஸோ இதில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா அது ப்ராப்ளம் இல்லை. என்ன ப்ராப்ளம்னா கேஸ்கெட் கவரே ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா உடஞ்சிருக்கு. போன தடவை இந்த ப்ரீவியஸ் ஓனர் என்ன பண்ணால் இதை வந்து ஒவ்வொரு இதில் இருக்க போல்ட்ஸ்லாம் நான் கழட்டினேன் பார்த்தீங்களா, அந்த போல்ட்ஸ்லாம் டைட் பண்ணுறதுக்கு ஒரு டார்க் ஸ்பெக்ஸ், இந்த இவ்வளோ ப்ரெஷரில் தான் டைட் பண்ணணும் அப்படின்ட்டு டார்க் ஸ்பெக்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணணும். அவனுங்க இஷ்டத்துக்கு டைட் பண்ணிட்டாங்கன்னா இந்தமாதிரி உடஞ்சிடும். நம்ம சிலிக்கான் போட்டு ஒட்டி வச்சுருந்தோம். ஸோ அடுத்த வேல் கவர் வரையும். ஸோ இதில் தான் வேல் கவர் இருக்குது. அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் ஆர்டர் பண்ணக்கூடாது, நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால இப்போதைக்கு அப்படியே ஆர்டர் பண்ணி விட்டேன். இப்போதைக்கு இது இருக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிட்டு இதுவும் வேஸ்ட்டு தான். அடுத்ததை மாற்ற வேண்டியதான். கை ஃபுல்லாக ஆயில் ஆகிடுச்சு. கண்டினியூ பண்ணுறேன் இருங்க. புது வேல் கவர் அப்புறம் கேஸ்கெட்ஸோடு இருக்குது. எல்லாத்தையும் நல்லா அமைக்கிட்டு உள்ளே வச்சுட்டு இப்போ இன்ஜின் இடம் கொஞ்சம் நல்லா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு ஆயில் இருக்க இடத்துலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்பார்க் ப்ளக்கும் மாற்றணும் வச்சுருக்கேன். அதையும் மாற்றலான் இருக்கேன். ஸ்பார்க்லாம் முடிஞ்சிச்சு, க்ளீன் பண்ணிடுச்சு. ஸ்பார்க் ப்ளக் மாற்றலை, உள்ளே வந்து ஆயில் இருக்கிறதுனால மாற்ற முடியல. நான் இந்த ஸ்பார்க் ப்ளக்லாம் அப்புறமா பார்த்துக்கேன். எனிவே இதை மட்டும் முக்கியமானதை மாற்றிட்டுச்சு முடிஞ்சது. இப்போ நான் இதை கரெக்டாக உள்ளே மாற்றுறது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அப்பா செம்ம டயர்டாக இருக்குது, வெயில் வேறு போட்டாச்சு. இப்போ வந்து டாக் ஸ்பெக் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணி இப்போ உள்ள முடிச்சுன்னா வேலை எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணோம். ரேஞ்சுக்கு அது எதுமா ஹோப்ஃபுல்லி எந்த ப்ராப்ளம் வராதுன்னு பார்க்குறேன். ஓகே, லெட்ஸ் டு இட். இப்போ கைஸ் நொந்து போய் கிடக்கிறேன். ஸோ இதுதான் டார்க் ரேஞ்ச் கைஸ். இதில் வந்து ஒவ்வொரு டார்க் ஸ்பெக்ஸ் இருக்கும். நான் வந்து நியூட்டன் மீட்டர் எடுக்க போகிறேன். இன்ச் பவுண்ட் இல்லை நியூட்டன் மீட்டர், ஃபுட் பவுண்ட் நிறைய இது இருக்கும். 10 நியூட்டன் மீட்டர் இருந்தால் போதும், கரெக்டாக தான் இது. இல்லைனா 88 இன்ச் பவுண்ட். ஸோ நம்ம அதை வச்சுருக்கோம். ஸோ இப்போ அதை தான் நான் டைட் பண்ண போகிறேன்.
சவுண்ட் கேட்டுதா? அந்த சவுண்டு வந்துச்சுன்னா டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். கரெக்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு அர்த்தம். கேட்டுதா? ஓகே கைஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு ஓரளவுக்கு. இன்னும் ஃபுல்லாக ஃபிட் பண்ணல, பட்டு இது அளவு போதும். போய் காரை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு, எந்த ப்ராப்ளமும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி. அப்பா, ஒரு 5 மணி நேரம் போராட்டத்துக்கு என்ன ரிசல்ட்டுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வண்டி இல்லை ஒன்றும் காட்டில் பெருசாக செக் இன்ஜின் லைட் வரல. இன்ஜின் சவுண்டும் பக்காவாக தான் இருக்குது. எஸ், எவ்ரிதிங் ஒர்க்ஸ் குட். செக் இன்ஜின் லைட் வரல, எதுவும் வரல. வெல், தட்ஸ் சக்ஸஸ். அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்த்து செம்ம டயர்டாக இருக்குது. எனிவே, ஒரு வேலை முடிஞ்சிருச்சு பக்காவா. அப்புறம் ஒரு ரைடு போகணும். இப்போ ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து மறுபடியும் ஒரு ரைடு போய் செக் பண்ணுவோம். கைஸ், இது அடுத்த நாள். நேற்று நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணல, ஏன்னா அம்மா முதுவலி, ஐயோ உடம்பு வலி. பா பெண்டு கழிந்துச்சு, அப்படி குனிஞ்சு வேலையை பார்த்து. எனிவே, வண்டி ஸ்மூத்தாக ஓடுது. இதுவரை எந்த ப்ராப்ளம் வரல. டேஷில் லைட்டே வரல, செக் இன்ஜின் லைட்டே வரலன்னா பக்காவாக வேலையை பார்த்துருக்கும். கண்ணு மாதிரி வேலையை பார்த்துருக்கும். தெரிய எல்லாம் பக்காவாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பயணத்துக்கு பக்காவாக இருக்கும் நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்டே டியூன். Until the next one, this is Brightly signing off. Have a great day and goodbye.